ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஆடி ஆடி பதிகத்தோட பதவுரை அன்வைச்சும் வரும். பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ ஊவே அண்ணா சுவாமியோட பதவுரையால திவ்யார்த்த தீபிகை மூலமா அன்வைச்சும் வரும். அடியனோட அனைத்த ஞானாச்சாரியர்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு தெரிவிச்சுண்டு நம்ம இது வரைக்கும் ஒரு 8 பாசுரம் பார்த்திருக்கோம். எப்படி பராங்குஷ நாயகியோட திருத்தாயார் அலறலா அப்படியே ஏன்னாக்க பராங்குஷ நாயகி எம்பெருமான பிரிஞ்சு இருக்கவே முடியல. அவ படுற பாட்டோட இப்ப தாயார் இவளை பார்த்து பாடுற பாட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு கேட்கறதுக்கு, இல்லையா? இந்த கடைசி 3 பாட்கள்ல என்ன தாயார் சொல்ல வரான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எம்பெருமான பயங்கரமா வஞ்சனே கஞ்சனே அப்படின்லாம் சொல்லிடுறா. ஆனா பராங்குஷ நாயகி என்ன சொல்றா? நம்மளோட இழுவே தவிர எம்பெருமான் அவனோட இகழ்ச்சி கிடையவே கிடையாது. அவனுக்கு பெரும் மனசு உண்டு. அவன் வள்ளல் தான் எப்படி பார்த்தாலும். நம்மளோட துர்பாகியமே ஒழிய எப்படி சீதா பிராட்டி அவளோட அவ பண்ண ஒரு சிறும் பகவத் அபச்சாரம், பாகவத அபச்சாரம், அது ரெண்டே காட்டிலும் எப்படி பாகவத அபச்சாரம் அவ பண்ணது பெரிய அமைவ துஷ்கிருதம், கிஞ்சித்தும் சரி பெரிதும் சரி அதை காமிச்சு தரா, இல்லையா? அதே போலதான் பராங்குஷ நாயகியும் சொல்றா. அது வரைக்கும் நம்ம அன்வயிச்சிருக்கோம். இன்னைக்கு 9வது பாசுரம். பட்ட போது எழுபோது அறியாள் விரை மட்டல தன் துழாய் என்னும் சுடர் வட்டவாய் முதினே நீர் உமதிட்டம் என் கொல் இவ்வேழைக்கே. என்னதான்ப்பா பண்ண போற இந்த ஏழையை வச்சுண்டு நீ அப்படின்னு. எதனால ஏழை பார்க்கலாம். சுடர் ஒளி பொருந்திய வட்டம் வாய், வட்ட வாய், வட்டமான வாயையும் நுதி கூர்மையை உடையுமான நேமியீர் திருவாடியை உடையவரே இந்த பெண் பிள்ளை. பட்ட போது என்ன ஆறுது இவளுக்கு? சூரிய அஸ்தமன காலத்தையும் எழுபோது சூரியோதய காலத்தையும் அறியாள், அறியுகின்றாள் இல்லை. விரை மட்டலர் பரிமளம் தேனும் பரவின தன்துழாய் என்னும் குளிர்ந்த திருத்துழாய் என்று வாய் வெறுவுகின்றாள். எப்ப பாரு தன்துழாய் என்னும்னு அவ சேவிச்சுட்டே இருக்கான் எம்பெருமான வாயால. இவ்வேழைக்கே, இப்படிப்பட்ட ஏழையின் திறத்திலே உமது இட்டம் என்கொள், உம்முடைய இஷ்டம் என்ன? இவகிட்ட நீர் என்ன செய்ய நினைத்திருக்கிறீர் அப்படின்னு கேட்கிறா திருத்தாயார். உம்மை பிரிந்தது முதல் இடைவிடாது நோவுபடுகின்ற இவ்வேழையின் விஷயத்திலே நீ செய்ய நினைத்திருப்பது என்ன என்று எம்பெருமானை கேட்கிறாள். பட்டபோது எழுபோது அறியாள், சூரியன் அஸ்தமிப்பது உதிப்பது யாதொன்றும் அறியாள் அப்படின்னு சொல்றா. இதுல என்ன எடுத்து காட்டுறா? நந்தன் யுதித ஆதித்யே நந்தந்தி அஸ்தமித்தே ரவௌ அப்படின்னாக்க என்று சொல்லுகிறபடியே யார காமிக்கிற எக்ஸாம்பிளா? சம்சாரிகள் சூரியோதய அஸ்தமன காலங்களை தெரிந்து கொண்டு கழிக்கின்றார்கள். என்ன? உதயமானவாறே யதேஷ்டமாக திரிந்து வேண்டிய பொருள்களை ஆர்ஜிக்கலாம் என்று கழிக்கிறார்கள். அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஆர்ஜித்த பொருள்களை கொண்டு எதேஷ்டமாக விஷய போகங்கள் செய்யலாம் என்று கழிக்கின்றார்கள். பெண் பிள்ளையோ வெண்ணில் உதயா அஸ்தமனங்களில் வியற்பத்தியே இல்லாதவளாய் இருக்கின்றாள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றா. சம்சாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓடி 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 திரிஞ்சு எல்லாத்தையும் சேர்க்கிறோம். இரவு போல சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் அதை எப்படி விருத்தி பண்றலாம்னு யோசிக்கிறோம். அடுத்த நாள் அதையே பர்சீவ் பண்றோம். ஆனா இங்க பராங்குஷ நாய்க்கு என்ன சொல்றா? இதுல ரொம்ப அழகா ஈட்டுல காமிக்கிறார். இவள் பட்டன எந்தைக்கு என் பட்டாள் என்ன? படுவதெல்லாம் பட்டாளாகில் இவள் இனி என் படுவாள் என்கிறாள். தாயார் சொல்றாள், எல்லாத்தையும் பட்டுட்டா, இனிமே படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு. சுடர் வட்டவாய் நுதி நேமியர் சொல்றா இல்லையா? என்கிற விசேஷணமென் என்னில் பெண் பிள்ளையை காட்டில் திருத்தாயார் கையும் திருவாழியுமான அழகுக்கு ஈடுபட்டு விசேஷணங்களிட்டு அனுபவிக்கிறாள். இப்போ பராங்குஷ நாயகி இந்த சுடர் வட்டவாய் நுதி நேமி எல்லாம் சொல்லலைன்னா கூட திருத்தாயாரே இவள் படுற பாட்டு ஒண்ணு பாக்குறா. எம்பெருமானோட வர்ணத்தை அப்படி அன்வயிக்கிறா இல்லையா? திருத்தாயாருக்கும் அந்த அன்வயம் வந்துடுது. இப்போ ஒரு கோஷ்டியா நம்ம இருக்கோம்னா அந்த கோஷ்டியில ஒரு 5 பேர் இருக்கா. 4 பேர் எம்பெருமானோட சரித்திரத்தையே வாசிச்சுண்டு எம்பெருமானையே சிரிச்சும் பண்ணினா
5வது பேர் ஆட்டோமேட்டிக்கா அததான் பண்ணுவா. அவ வேற ஏதாவது நினைச்சா கூட பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல ஆறுது. அடுத்தது, ஏழை பேதை இராப்பகல் தனகேழில் உன் கண்ண நீர் கொண்டாள் இளர் வாழ்வை வேவ இலங்கை செத்தீர் இவள் மாழை நோக்கொன்னும் வாட்டேன்மினே. இளர் விஞ்சின வாழ்வை இராவணனது செல்வம் வேவ நீராகும்படி இலங்கை லங்காபுரியை செத்தி அழித்தவரே. ஏழை பேதை ஏழையும் பேதையுமான இவள் இராப்பகல் இரவும் பகலும் தன்னுடைய கேழில் ஒப்பற்ற ஒன் கொண்டாள் நீரை கொண்டாள். இவளுடைய மாழை நோக்கொன்னும் இளநோக்கு ஒன்றையுமாவது வாட்டேன்மென் வாட்செய்யாமல் தளிர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு திருத்தாயார் எப்படியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருக்காளே அதை சாதிக்கிறார். இப்பெண் பிள்ளை திறத்திலே பெரும்பாலும் எல்லாம் ஒடுங்கி போயிற்று. இவளுடைய நோக்கு ஒன்றுதான் சேஷித்து கிடக்கிறது. அதொன்றுமாவது குலையாதபடி நீர் நோக்கிக் கொள்ள வேணும் என்று பிரார்த்திக்கின்றாள். எதுவுமே ஃபங்க்ஷன் ஆலையாம். ஆனா இவ பார்த்துட்டு இருக்கிற அந்த இருக்கிற நோக்கு, அந்த நோக்கு மட்டும் இவளோட சேஷத்துவத்தை புரிபடுத்தின்னு இருக்கு அவளுக்கு. ஏழை எதுக்கு ஏழை? சுலபமான வஸ்துக்களில் போலே துர்லபமான வஸ்துக்களிலும் இசைவிக்கும் இவள் என்றபடி. ஏதைனாக்க இது நமக்கு துர்லபம் என்று அறிந்தாலும் ஆசையை விடமாட்டாத இளம் பருவம் உடையவள் என்ற. இளம் பருவம் இருக்கு இல்லையா, அந்த இளம் பருவத்துல ஆசை. இவளுக்கு யார் மேல ஆசை? பராங்குஜ நாயகிக்கு அதீத அப்பரிமிதமான ஆசை எம்பெருமான் மேலதான். அததான் இங்க ஏழை பேதை அப்படின்னு காமிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட இவள் இரவும் பகலும் கண்ணும் கண்ணீருமாக இருக்கின்றாள். தாமரையிலே முத்துப்பட்டார் போலே இக்கண்ணும் கண்ணீருமாய் இருக்கிற விருப்பை காட்டில் எரித்த நிலாவாக்காமல் நீர் ஓடி வந்து காண வேண்டாவோ. எப்படி எம்பெருமான் ஒரு தாமரை இலையில முத்து போன்று இருக்கான். அவளோட தாமரை இலைதான் அவளோட கண்கள். முத்துன்றது இப்ப அவ அழுதுன்னு இருக்கா, அதை காமிக்கிறது. எவ்வளவு அழகா திருஷ்டாந்தம் எடுக்கிறார் பாருங்க. ஆஹ்லாத சர்வதேகிதி உலகீகிருத காத்திரவான் சதா பரகுண விஷ்ட பண்ணின கிருஷி பலித்த வளவிலே அனுபவியாதே உபேட்சையாய் இருக்கலாமோ என்பது உள்ளுரை. என்னன்னாக்கா, கிருஷி இப்போ எம்பெருமான் பண்ணணுமா இல்ல இவ பராங்குஷ நாய்க்கு பண்ணணுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு இவ அவ்வளவு ஈடுபாடோட இருக்கான் எம்பெருமானோட. அவன் ஒரு அபேட்சை பண்ணிக்காம உபேட்சையா இவகிட்ட இருக்காளே, தள்ளி விட்டுட்டே இருக்கானே அவன் அப்படின்னு கேக்குறா. அவளிடம் நாம் கலப்பதற்கு பிரதிபந்தகங்கள் கனத்த உண்டே என்கிறீரேல். இராவணனிலும் இவ கிட்ட இருக்கிற அத்தனை ஏதாவது கெட்ட குணமே இருந்தா கூட, ஏதாவது ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தா கூட, அப்ப ராவணன் கிட்டயும் அத்தனை இருந்தது இல்லையா? ஒரு பிராட்டிக்காக போய் லங்காபுரியே அழிச்சிட்டு வந்தலே, இவளும் அந்த பிராட்டி மாறிதானன்னு கேக்குறாரு. ராவணனிலும் வலிதோ இவளுடைய விரோதி வாக்கம். அவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் நீராகும்படி இலங்கையை பாழாக்கினீர். ஒன்றை அடிக்க நினைத்தால் கிழங்கு கூட மிகுந்திராதபடி அழிக்கும் அவராய் இருக்கின்றி. ஒரு கிழங்கு கூட மிச்சம் இல்லையா லங்காபுரியில. அப்படியே இவளையும் அழிக்க நினைத்து விட்டீரோ? எவ்வளவு அழித்தாலும் இவளுடைய கண்ணழகை மாத்திரமாவது குலையாமே நோக்கி அருள வேணும். ஏன் கண்ணழகுனா, அந்த கண்ணு எம்பெருமானையே தான் நோக்குறா. அந்த திருஷ்டிய நம்ம அழிக்க கூடாது அப்படின்றா. நோக்கி அருள வேணும் என்கிறாள். உயிர் போகாதபடி நோக்கிக் கொள்ள வேணும் என்க. இங்கே ஈட்டு ஸ்ரீ சுத்தி இவள்தானே முடிந்து போகிறாள், நாங்கள் தானே இழக்கிறோம். ஜீவிக்க இருக்கிற நீர் வேணுமாகில் உம்முடைய ஜீவனத்தை நோக்கிக் கொள்ள பாரும். இப்ப எம்பெருமான், இது நம்ம நிறைய தடவை ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலையும் பார்த்திருக்கோம் இல்லையா? எம்பெருமான் எப்படி ஒரு மரம் போல படர்ந்து இருக்கான் அப்படின்னு தெரியுது இல்லையா? ரொம்ப அழகா எம்பெருமான் எப்படி பிராட்டிக்காக ஒரு மரம் போல இருக்கான். அண்ட் அவ படர்ந்துட்டு வந்துட்டு இருக்கா. அவ மேல கல்ப விருட்சம் போல எம்பெருமான் இருக்கான்னு, அவளோட கட்டாட்சம் கிடைக்கிறதுக்காகவே இவன் இருக்கான்னு பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க இப்போ எம்பெருமான் ஜீவிக்கணும்னா பிராட்டி ஜீவிச்சாதான் எம்பெருமான் ஜீவிக்க முடியும் இல்லையா? இந்த பராங்குஷ நாயகி
ஜீவிச்சா மட்டும்தான் எம்பெருமானோட ஜீவனம் அதுல அடங்கி இருக்கு அப்படின்னு சாதிக்கிறா. வண்டார் பூமா மலர் மங்கை மனநோக்கம் உண்டானே என்று பிராட்டியின் நோக்கமே எம்பெருமானுக்கு உணவாக சொல்லப்பட்டிருப்பதால் பிராட்டி இருக்கிறதே எம்பெருமானுக்காக. எம்பெருமான் இருக்கிறது பிராட்டியோட ஒரு புருவ நெருப்புக்காக சிருஷ்டியே பண்றான்னு பாக்குறோம் இல்லையா? லீலா விபூதி, நித்திய விபூதி, எல்லா சிருஷ்டி எல்லாம் பண்றதே அவளுக்காக தான். உம்முடைய ஜீவனத்தை நோக்கி கொள்ள பாரும் அப்படின்னு நீ கிட்டினாதான் உன்னோட ஜீவனத்துல அவளோட ஜீவனம் அடங்கியிருக்குன்னு ரொம்ப அழகா என்று நம்பிள்ளை அருளி செய்தது இன்சுவை மிக்க பொருள். ரொம்ப அழகான பொருள் இல்லையா? நிகமன பாசுரம். வாட்டமில் புகழ் வாமனனை திசை கூட்டி வன்சடகோபன் சொல் அமை பாட்டு ஓர் ஆயிரத்து இப்பத்தால் அடிசூட்டல் ஆகும் அந்தாமமே. வாட்டமில் புகழ், வாட்டமற்ற புகழுடையனான வாமனனை குறித்து வன்சடகோபன் உதாரரான ஆழ்வார் இசை கூட்டி இசையோடே சேர்த்து சொல் அருளி செய்த இலக்கணம் அமைந்த பாட்டு ஓர் ஆயிரம் பாசுரங்களுள் இப்பதிகத்தினால் அந்த வாமனமூர்த்தியின் திருவடிகளில் அந்தாமம் அழகிய புஷ்பங்களை சூட்டல் ஆகும், சமர்ப்பிக்கும்படியான பேரு உண்டாகும். யோசிச்சு பாருங்க, திருவிக்கிரமன் அவதாரம் எடுத்து எம்பெருமான் உலகங்கள்லாம் அளக்கும் போது அவனோட திருவடியில ஒரு புஷ்பம் சமர்ப்பிச்சதுக்கு சமமா இந்த 10 பாட்டு பாடினது. இத்திருவாய்மொழி கற்றார்க்கு பயனுரைத்து தலை கட்டுகிறது. ஆழ்வார் பட்ட கிளேசம் ஒன்றும் படாதே எம்பெருமான் திருவடிகளிலே நித்திய கைங்கரியம் பண்ண பெறலாம் என்கிறது வாட்டமில் புகழ் வாமனனை. முதற் பாட்டிலே வாடி வாடும் இவ்வான் முதலே என்று பராங்குஷ நாயகி வாட்டம் அடைந்ததாக சொல்லிற்று. அவள் வாடினது எம்பெருமானுடைய புகழ் வாடினதாகும். அப்படி இல்லையா? பராங்குஷ நாயகி வாடினா எம்பெருமானும் வாடுறதாதான் அர்த்தம், அவனோட புகழ் கீழே போடுதுன்னு தானே அர்த்தம். இவ்வாட்டம் தீர்ந்ததென்றால் ஆழ்வாருடைய வாட்டம் தீர்ந்ததென்பது சொல்லாமலே விளங்கும். கீழே இவள் மாழை நோக்கொன்னும் வாட்டேன்மினே என்று தாய் சொன்னவாறே இதோ புறப்பட்டோம் என்று லஜ்ஜையோடே வந்து தேத்தினான் அப்படின்னு தூ புறப்பட்டோன்னு என் பெருமான் வரப்போறான் அப்படின்றான். தோற்றவே வாட்டமில் புகழ் வாமனனாயினான். இதனால் இத்திருவாய்மொழியில் ஆழ்வார்க்கு உண்டாயிருந்த அவசாதம் ஒருவாறு எம்பெருமானால் தீர்க்கப்பட்டது என்பது விளங்கும். இங்கு வாமனன் என்றது தன் பொருளை விடமாட்டாதவன். வாமனன்னா என்ன? அவன் பொருள், அவனோட உலகங்கள்ல அவனே தானே அளந்துட்டு போனான் இல்லையா? அவன் தன் பொருளை விடமாட்டாதவன் தான் வாமனன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற என்பதை காட்டுகிறது. தான் யாசனாகியும் தன்னுடைமையை பெறுவனாகையாலே பிறர் யாசிக்கவும் விட்டு கொடுப்பனோ என்றபடி. இந்த ஜீவாத்மா அவனுடையதுதான், அவனே கூவிக்கொள்ளும் காலம் குறுகாதோன்ற மாதிரி நம்ம வேணா வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம், அவன் கொள்ளிக்கதான் போறான் நம்மள. இப்படிப்பட்ட பெருமான் விஷயமாக மண்குருகூர் சடகோபன் இசையோடே புணர்த்து பேசின 1000னுள் 10 பாட்டினால் செவ்வி மாலையை கொண்டு அவன் திருவடிகளிலே நித்திய கைங்கரியம் பண்ண பெறலாம் என்றதாயிற்று. 10ம் வல்லார்க்கு இது பலம் என்றவாறு. ரொம்ப அழகா இந்த இடத்துல அந்த வன் சடகோபன் சொல்றாரு இல்லையா? உதாரீதர் முனிகினா உதாரதீர் முனிகி அப்படின்னாக்க என்னுமா போலே மானசானுபவம் அன்றிக்கே வாச்சிகமாக்கி நாட்டை வாழ்வித்த ஔதாரியம். அந்த ஔதாரியம் எம்பெருமானுக்கு என்ன ஒரு ஔதாரியம், எப்படி காட்சி தரான்னு சொல்றோமே. சடகோப்பன் நம்மாழ்வாருக்குதான் மாறன் அடிபணிந்து உய்ந்தவன்றதுனால மாறனுக்குதான் எப்படி அந்த உதாரதீர் முனிகின்னு ஔதாரியத்தனத்தை ரொம்ப அழகா காட்டாரு. ஏன்னா அவரோட மானச அனுபவம் தான் இது எல்லாமே. ஆனா அதை வாச்சிக்கமாக்கி நாட்டை உஜ்ஜீவிக்கிறார் ஆழ்வார். அப்படின்றதுனால ஆழ்வார் உதாரதீர் முனிகி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் நம்பிள்ளை வீட்டுல. வாட்டமில் புகழ் வாமனனை இசை கூட்டி வன் சடகோபன் சொல் அமை பாட்டு 1000 இப்பத்தால் அடிசூட்டல் ஆகும் அந்தாமமே.
ரொம்ப அழகா இந்த பதிகத்துல திருத்தாயார் எவ்வளோ ஒரு அவளோட திருமகள் வந்து பராங்குஷ நாயகி எவ்வளவு அவஸ்தைப்படுறா, எம்பெருமான் வராம அந்த நரசிங்காவே வந்தா ரொம்ப நன்னா இருக்குமே அப்படின்லாம் கேக்குறா இல்லையா. இதுக்கு அடுத்தது வந்து எப்படி எம்பெருமான் வந்து அவனோட திருவாபரணங்கள்லாம் சாத்திண்டு எப்படி வந்து ஆழ்வாரோட கலக்கறான் அப்படின்றது அந்தாம அன்பு செய்துன்ற பதிகத்துல அது ஒரு அன்வயமா போகுது. இது இன்னைக்கு இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். பல்லாண்டு பல்லாண்டு நம்மாழ்வார் திருவடிகளுக்கு, பல்லாண்டு பல்லாண்டு அனைத்து ஆச்சாரியர்களுக்கு, வியாக்கியான கர்த்தாக்களுக்கு, பல்லாண்டு பல்லாண்டு ஆஹ் அடியேனோட ஆச்சாரியர்கள் சுவாமி யோக நரசிம்மர் சுவாமி திருவடிகளுக்கு, தொட்டாச்சாரியா சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு தெரிவிச்சுட்டு இன்னைக்கு முடிக்கலாம் நமக்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.